ராம அவதாரத்தில் செய்யாத சேட்டையை கிருஷ்ண அவதாரத்தில் செய்த எம்பெருமான். மெய்சிலிர்க்கும் எம்பெருமானின் அவதாரங்கள். தசாவதாரத்தில் எம்பெருமான் கிருஷ்ண அவதாரம் எடுத்தார். ராம அவதாரத்திற்கு பிறகு கிருஷ்ண அவதாரம் எடுத்தார். ராமபிரானாக பிறந்து ஏகபத்தினி விரதனாகவும் சத்திய பரிபாலனாகவும் எம்பெருமான் இருந்தார். அதாவது இந்த அவதாரத்திலே எம்பெருமான் ராம அவதாரமாக இருக்கும் போது எந்த விதமான சேட்டைத்தனமும் குறும்புத்தனமும் செய்யவில்லையா. அதாவது ராமபிரான் எல்லாவற்றிலும் பர்ஃபெக்ஷனாக இருந்தாராம். சீதா பிராட்டிக்கும் ராமருக்கும் திருமணம் நடைபெறும் போது ஒருவருக்கொருவர் மாலை மாற்றிக் கொள்ளும் போது ராமர் வெட்கப்பட்டு இருந்தாராம். அப்போது அவர் ஒரு சிறு அசைவோ நடனம் கூட ஆடாமல் இருந்தாராம். இதை சீதா பிராட்டி ராமனை பார்த்து கேலி செய்தாராம். அதனுடைய தாத்பரியமாக கிருஷ்ணாவதாரத்திலே இதை இரட்டிப்பாக எம்பெருமான் செய்தாராம். சிறு குழந்தை முதல், அதாவது தன்னுடைய லீலைகள் குறும்புத்தனமான சேட்டைத்தனமான செயல்களையும் எல்லோரும் ரசிக்கும்படியாகவும் எல்லோரும் நன்றாக இருக்கும்படியாகவும் அந்த சேட்டைத்தனங்களை செய்தாராம். ராம அவதாரத்தில் செய்யாத விஷயங்களை கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் செய்தாராம். நடனம் ஆடவில்லையே என்று சீதை கேட்க கிருஷ்ண அவதாரத்தில் ருக்மணி முன்பாக காளிங்கன் என்ற ஒரு பாம்பினை அடக்குவதற்காக நதியிலே பாம்பின் தலையின் மேலே ஒற்றை காலிலே ஆடினாராம். அப்படி ஆடும்போது அந்த ஆட்டத்தை பார்த்து ஆடல் பெருமானான சிவபெருமானே, நான் என்ன ஆட்டம் ஆடினேன், இதல்லவா பெரிய நடனம் என சிவபெருமான் பெருமையாக தெரிவித்தார் என வரலாறு கூறுகிறது. ஆடியவரும் ஆடுகிறார், ஆடுகிற இடமும் ஆடுகிறதே என்று சிவபெருமான் சொன்னதாக வரலாறு கூறுகிறது. இப்படி சிறு குழந்தை அவதாரத்தில் செய்த சேட்டையும் அதனால் நன்மை ஏற்படுவதை பற்றியும் அதனை அனுபவிக்கும் விதமாக எம்பெருமான் சிறு குழந்தையாக இருக்கும் போது எல்லோரும் அன்பாக கொண்டாடக்கூடிய குழந்தையாக இருந்தாராம். அதனாலேயே எல்லோரும் நம்மளுடைய வீட்டில் ஒரு கிருஷ்ணர் இருக்கணும், கிருஷ்ண சுரூபமாக ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணரை போலவே அனைத்து குழந்தைகளுக்கும் வேடமிட்டு கிருஷ்ணரே நம் வீட்டுக்கு வருகிறார் என குழந்தைகளை கொண்டாடுகிறார்கள். ஒரு வீட்டில் குழந்தை பிறந்தால் போதும், அந்த குழந்தையை உடனே கிருஷ்ணரை போல இருக்க கருப்பா இருந்தாலே போதும், அது கிருஷ்ணருடைய அழகு என்கிறார்கள். சூரிய ஒளியில் பட்டுப்பட்டு நாம் நிறமெல்லாம் பெரும்பாலும் கருமையாக இருக்கும். அதே போல கிருஷ்ண பகவான் கருமை நிறத்தில் இருந்தார். காளமேகம் என்று ஆழ்வார்கள் எல்லாம் பாடினார்கள். மேலும் கிருஷ்ண ஜெயந்தியில் நம் குழந்தைகளுக்கு கிருஷ்ண வேடம் அணிந்து கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் செய்யும் வெண்ணெய் இனிப்பு வகைகளை பிரசாதமாக முதலில் குழந்தைகளுக்கு தருவதால் அந்த கிருஷ்ணரே நம் குழந்தை வடிவில் அவருக்கு பிடித்த உணவுகளை உண்பார். நம் குழந்தையும் கிருஷ்ணராக மாறி மனமகிழ்வும் ஏற்படும் என்பதாலேயே பலர் கிருஷ்ண ஜெயந்தியில் குழந்தைகளை கொண்டாடுகிறார்கள். எனவே கிருஷ்ண ஜெயந்தியை எந்தவித பாகுபாடும் இன்றி அனைவரும் வரும் 26ஆம் தேதி கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைத்து அவர் அருளை பெற வேண்டும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.